அடுத்த விஷயம் சின்ன பாட்டியை பார்க்க வேண்டாம். சின்ன பாட்டியை பார்க்கணும். சரி சரி, இங்கே அமர்ந்துரு. சரி, பாட்டி இருக்குதான் பாட்டு இருக்கிறார்கள் பார்த்து வா. நடக்கட்டும்னா நாராயண தாயே. அப்படி இருந்தாலும் கையிலங்கில் இருக்கும் போது என்ன சத்தம்? அதாவது ஒரு முனி வந்திருக்கு. அடிச்சு முடுக்கடா போட்டோம். நாரத மகா முனி வந்திருக்கு. என் பேரை வந்து பெரிய பெரிய மூட்டையா எடுத்துட்டு வரான். படிக்கா என் பேரை பாக்கணும். மாங்காய் பழம் எடுத்துட்டு வரான். சீக்கிரம் வரைக்கும்டா. அவனு அதுக்குள்ளார அவசரம். ஒரு ரூட்டுக்கு பாட்டி இருக்கிறார்களா? சின்ன பாட்டி இருக்குது. போய் உன் மூட்டை அவுத்து பட்டிட்டு வந்து. அப்படியே நினைக்க வேண்டாம், அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நீ எல்லாம் நல்லா இருப்பியா தாத்தா? சிசியா பார்க்கலாம். பாட்டி கங்கை உமையவளே கமலங்களுக்கு உன்னுடைய பேரனாகிய நாரத பெருமோ கரங்கூட்டி சிறந்தாழ்ந்து வணங்குகிறேன். என்னுடைய பாதம் வணங்கினாடி. இந்த பாருலகில் உன்னுடைய தன் தாத்தாவாகிய பரம கடவுள் அருளாலே என்று சுகமாக வாழ்ந்திருப்பாய் அப்பா. பாவங்களை போக்க வந்த என் பாட்டியினுடைய ஆசீர்வாதம் கோடான கோடி அளவே இல்லை. சரி, இன்னைக்கு நீ வந்த காரணம் என்ன? நீ கொண்டு வந்த மூட்டை என்ன? அந்த காரணம் ஒன்றுமில்லை. ஆனால் நான் ஒரு சந்தேகம், அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். சந்தேகமா? உங்களுக்கு தெரியாதகளை மூதாதிகளுக்கு வேண்டி ஆகாயத்தில் இருந்த கெங்கையை கொண்டு வந்து சிவபெருமான் என் பாட்டனுடைய சட முடியில தரித்து நல்லது செய்த பாட்டியே, என் சந்தேகம் தீர வேண்டும். எப்படி? நான் தெரிவிக்கின்றேன். எப்படி? பாட்டி அந்த சக்தி நல்லா
சக்தி பெரியவர்களா இல்லை கங்கா தேவி நீங்கள் பெரியவர்களா? இந்த சந்தேகம் எனக்கு, அதாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டும். சபாஷ். அப்பா, உலகத்துல சக்தி பெரியவளா இல்ல எங்க பெரியவளான்னு கேக்குறியே? ஆமா பாட்டி. இந்த சந்தேகம் என் அக்காடு கேட்டது அக்காவே சொல்லிருக்குமே. அது பிறகு பார்க்கலாம். தங்களுடைய கருத்து என்ன? உனக்கு தெரியாதா? அதாவது நீ யார் என்று தங்களுடைய திருவாயார் சொன்னால் நானும் அறிவேன், மக்களும் அறிந்து கொள்வார்கள். ஏன்னா யாருக்கு பேசுறது தெரியுமா தெரியாதா? எனக்கு என்ன பொறுத்த அளவுக்குள்ள நீங்க தான் பேசு. சொல்ல சொல்லுங்க பாட்டி. அங்கே உலகத்தில் முதல் தெய்வம் பாட்டி, சொல்லுங்க பாட்டி. சக்தி பெரிதா கெங்கி பெரிதான்னு கேட்டியே? ஆமா. உலகத்திலே சக்தி சிறியவள், இந்த கெங்கையே நான் பெரியவள். தங்களுடைய கருத்து, அதாவது கெங்கை இல்லை என்றால் சீவசிந்துகள் எல்லாம் மடிந்து விடும், புல் பூண்டு முளைக்காது. அதனால் தாங்கள் தான் பெரியவர்கள். இந்த கெங்கை தான் பெரியது. தண்ணி இல்லைன்னா உயிர் பழைக்க முடியுமா? முடியாது. டப்பா டப்பாவா எப்படி புடிச்சு புடிச்சு குடிக்கிறீங்க? தண்ணி இல்லைனாக்க தொண்டை வறண்டு போய் செத்து போயிட பாட்டி, மாட்டீங்க. அதனால சக்தி சின்னவன், இந்த கங்காதேவி பெரியவன். இந்த சந்தேகத்தை பெரிய பாட்டி இடத்திலே கேட்டு யாக்க என்னதான பெருசு சொல்றீங்க? இல்லை, நானும் நினைத்தேன் நீங்கள் சொல்வதை போல நீங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லலாம் என்று நினைத்து அன்னவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்திலே அக்கா என்ன சொன்னிச்சு? சக்தி இல்லை என்றால் எதுவுமில்லை அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல பாட்டி, சின்ன பாட்டி கங்காதி தேவிதான் என்று சொன்னதற்கு அவளா? அவ ஓடையா போனவன், நாத்த அடிச்சவன், புழுவு புழுத்தவன். அது மட்டுமா? நீ ஆறாரா போறியா, குட்ட குட்டையா போறியா, குளமா போறியா, ஏரியா கிடக்குறியா? ஏறி கிடக்குறியா? கோபம் வந்தா பூரா பேத்தையும் அடிச்சுட்டு போறா. அவெல்லாம் ஒரு பெரியவளா கிடக்குறியா? அடிச்சு போய் அது கூட அக்காவா சத்தியா சொன்னாங்க. உண்மையான சொன்னார். அது கூட பரவாயில்லாமா? அந்த தேவடியா சின்னவன், நான் தான் பெரியவன். எப்படி சொன்னா? உங்க அக்கா எங்க பெரிய பாட்டி. நீங்க மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்ல. என் பாட்டன் கோயிந்த மேல, அவர் மேல சொல்றேன். அப்படி இருந்தாலும் இந்த தேவடியா சுடலக்கரையில ஒரு துணிமணி இல்லாத அம்மனமா கிடக்குறா. இவன் இடபாகத்துல இருக்கிற ஒரு ஆணுமா பச்சை பணத்தெல்லாம் பால் வழிய திங்கிறான், சுட்ட பணத்தெல்லாம் சுடலையில முட்டை போல திங்கிறான், கஞ்சா வெறி பிடிச்சு சாராயம் குடிச்சுக்கிட்டு இப்படி மல்லாந்து கிடக்குறாளே துணிமணி இல்லாத இருக்கிறனா. அதோடவா முறத்தை எடுத்துக்கிட்டு மாசான தண்ணிக்கு தெரு தெருவா தெரிகிறா, துணியெல்லாம் அவுத்து போட்டுக்கிட்டு பைத்தியக்காரமா தெரியுறா. அவ பெரியவன், நான் சின்னவளா? அந்த தேவடியால கண்ணுல பார்த்தேன், பைத்தியத்துல அறுத்து விட்டுருவோம். போட்டு அறுத்து விடலாம். அவளை திமிரு இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க. குஞ்சு தச்சிச்சா குஞ்சு இருக்குதா பாரு. யா தாத்தா குஞ்சு இருக்குதா இல்லையா பாரு. சும்மா விட்டுருவா உப்பு ஊறுகாய தின்னவன்.
போய் அந்த அம்மாவை அப்படி சொல்றீங்க? ஏண்டா, நான் குழம்பு ஊத்தலையா இல்ல சோறு போடலையா நீ ஏன்டா உப்பு ஊறுகாய் ஐயோ நான் அப்படி சொல்லல அப்படி சொல்லல அம்மா உன் காலடியிலே கிடக்குறேன். நான் சும்மா சாமானத்துல விட்டு வந்துருவா சாமானியமா விட்டு வந்துருவா. ஏய் நாதா பாட்டி சுடல கரையில பைத்தியக்காரி கிடக்குறா. அந்த துணிமணி இல்லாத பச்சை பொணத்தல தின்னுக்கிட்டு சாராய குடிச்சிட்டு கிடக்குறா. இடபாகத்துல இருக்கிறன்னு அவளுக்கு மமதையா? ஆமா பாட்டி, இருந்தாலும் ஆணவம் பெரிய பாட்டி. இடபாகத்துல இருக்கிறன்னு அவளை மமதையில பேசுறா. நான் சதாபாரத்துல வந்திருக்கிறேன். இது எங்க இல்லை என்றால் ஒன்னும் கிடையாது. உலகமே இல்லை. அந்த தேவடியா வரட்டும். அந்த தேவடியாலா இல்ல நானா அப்படி பாக்காத மட்டும் விட மாட்டேன்டா. ஏன் ஒரு அடி வாங்கின உடனே ஓடி ஓடி போற அறியாம பையன்? இங்க பாரு, அது இருந்தாலும் இருக்கட்டும். அம்மாவுக்கு அந்த அம்மா எப்படி சொன்னிச்சோ அதே மாதிரி சொல்லிவிட்டேன். இது அப்படியே சிவபெருமான் மறுட்டும். அவர்கிட்டயே இருந்து நிரூபிச்சு விட்டுக்கும். நான் என்ன நக்கறதுக்கா இருக்கிறேன்? நான் என்னத்துல இங்க இருக்கிறேன்? நான் உனக்கு சப்போர்ட் ஆயிட்டானே. கண்ணு போலான்னு உனக்கு சப்போர்ட் பாட்டி, அப்படி இருந்தாலும் சில நேரம் அமர்ந்து போகலாம் என்பதற்கு என் தலைவிதி இங்கே இருப்பதற்கு நாரதா! பாட்டி. உங்க தாத்தா படியாளர்கள் வரட்டும். சரி பாட்டி. அந்த தேவடியா பெரியவளா சக்தி பெரியவளா இந்த கங்கை பெரியவளா இப்படி வந்து நாரதன் சொன்னானே உங்க தாத்தா நான் கேக்குறேன். வரட்டும். பாட்டி பாட்டி, நீங்கள் என்னை இழுத்து வைக்க வேண்டாம். சக்தி பெரியவர்களா கெங்கை பெரியதா அப்படி என்பதை மட்டும் கேட்கக்கூடியதான் உங்க கடமை. நாரத வந்து சொன்னா அப்படின்னா குருத்துக்குள்ள எங்க அப்பா இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆகும். ஒண்ணு சொல்லக்கூடாது. என் வார்த்தையே வேண்டாம். நாரத கைலங்கிரி வந்தானே சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டாம். இது எப்படி இருக்குதுன்னா, பொண்ணு செத்த என்ன மாப்பிள்ள செத்த என்ன மாலை பணம் எனக்கு வந்தே ஆகணும். ஓஹோ, அப்படி இருக்குது. நாரதா பாட்டி. எனக்கு ரொம்ப நாளை சந்தேகம். சரி, அவன் அந்த ஆம்பளை வரட்டும். அந்த ஆம்பளை வந்த உடனே சக்தி வெறியவளா இல்ல இந்த கெங்கை வெறியவளா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நாரதா அந்த வேலை முடிஞ்சுல. நான் சென்று வருகிறேன். சரி, இன்னும் சில இடத்தில் போக வேண்டும். நாளை காலை வரட்டமா ஒண்ணு இதாசான இல்லை இப்பொழுது ஒரு பாரு, அகராசுனா இருப்ப. ஆ, இன்னைக்கு கலகம் போதும், மூடிக்கிட்டு போ. அப்படியா? ஆட்ராஜா.